ஏசப்பா மக்களோட பேசும்போது எல்லாம் நிறைய உவமைகள் சொல்லி சொல்லி பேசுறார். இதை பார்த்து அவருடைய சீஷர்கள் அவர்கிட்ட கேட்காங்க, ஆண்டவரே, நீ மக்களோட பேசும்போது எல்லாம் நிறைய உவமைகளோடையே பேசுகிறீரே, ஏன் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, பரலோகத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. பரலோகத்து ரகசியங்களை அறியும்படிக்குள்ள அருள் உங்ககிட்ட கடவுள் கொடுத்துருக்காரு, ஆனா அந்த மக்கள் கிட்ட கொடுக்கல. அவங்க கண்டும் காணாதவர்களா இருக்காங்க, கேட்டும் கேளாதவர்களா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நான் என்ன செய்யறேன், உவமைகளாக தான் பேச முடியுது அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்றார். அதாவது இப்போ சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம ஒரு நல்ல கருத்தை சொல்லணும் அப்படின்னா சின்ன சின்ன கதைகள் சொல்லி அந்த கதை மூலமா ஒரு நல்ல கருத்தை சொல்லுவோம். அதே இது பெரிய பிள்ளைகள் காலேஜ் படிக்கிற பசங்க கிட்ட நம்ம கதை சொல்லி அவனுக்கு கருத்தை புரிய வைக்கலாம் முடியாது. என்ன சொல்ல வரோமோ அந்த கருத்தை சொன்னாலே அவனுக்கு புரிஞ்சு கொள்ள சக்தி வந்துடும். அப்ப இந்த சின்ன குழந்தைகள் வேற, பெரிய பிள்ளைகள் வேற. அப்ப இந்த மக்கள் சிறு குழந்தைகள் மாதிரி இருக்காங்க, அறியாமையால இருக்காங்க. அவங்களுக்கு என்ன என்ன சொல்ல வேண்டியது இருக்கு, கருத்துக்களை சொன்னாலும் அந்த பரலோகத்தின் ரகசியங்களை பற்றி ஆண்டவர் சொன்னாலும் அவருடைய செய்திகளை உணர்ந்து கொள்ளும் அந்த திறன் அவங்க கிட்ட இல்லை. அதனால ஆண்டவர் என்ன செய்யறாரு, ஒரு உவமையை சொல்லி அதுல இருந்து ஒரு கருத்தை சொல்றாரு. ஆனா இயேசுடைய சீஷர்கள் கிட்ட அப்படி பேச வேண்டியதில்லை. ஏன்னா அவங்க அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய அருள் அவங்க கிட்ட இருக்குது, கடவுள் கொடுத்துருக்காரு. அதனால ஆண்டவர் தன்னுடைய செய்திகளையும் பரலோக ரகசியங்களையும் அப்படியே சொல்லிடுறாரு அவங்க கிட்ட. அப்ப ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கணும், பரலோகத்தின் ரகசியங்களை அறியும்படி எனக்கும் அருளப்பட வேண்டும் ஆண்டவரே, என்னையும் நீர் அப்படி மாற்றும், நாம் உம்முடைய ஞானத்தால் பரிபூரணம் அடையணும் அப்படின்னு சொல்லி இறைவனிடம் வேண்டி நாமும் தேவ பிள்ளைகளாக வாழ்வோம்.